நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம். நல்ல உணவு சாப்பிட்ட பிறகு சாமி கும்பிடலாமா சார்? உபவாசம் இருந்து தானே சார் சாமி கும்பிடணும்? பட்னி இருந்து தானே சாமி கும்பிடணும்? அது எப்படி நீங்கள் நல்ல வடை பாயாசத்தோடு சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடலாமா சார்? சாமிக்கு ஏர்வை ஆகுமா அப்படின்னா சாஸ்திரத்தில் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. நல்ல ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் இறைவனையே ஏகாகிரகமாக இருந்து உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அற்புதமாக நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு கோவில்லையும் சில கோவில்களில் காலையில் பாலபோகம் அப்படின்னு 4 மணிக்கு கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பாலபோகம் முதல் நாள் சாப்பாட்டில் நீர் ஊற்றி அதில் கொஞ்சம் மிளகு தட்டி போட்டு அதில் நீராகாரமாகவோ அல்லது அந்த சாதத்தையே கொடுக்கறதோ ஒரு ஐதீகம். அதுக்கு பேரே மதுர போஜனம்னு பேர். அதை விட சிறந்தது உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. பாலபோகம், மதுர போஜனம் இப்படியெல்லாம் நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி காட்டுறாங்க. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கடைப்பிடிச்சி இந்த மாதிரி ஐதீகமாக நேரத்துக்கு சாப்பிட்டு இந்த மதுர போஜனமாக உங்களுடைய உடம்பில் அதெல்லாம் சத்துக்களை உடலில் ஏற்றி ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. உடலையும் மனத்தையும் துன்பப்படுத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் ஒரே கோபமாக இருக்கேன், எனக்கு தேவை சாமி மட்டும்தான், நீங்கள் யாரும் தேவையில்லை, எவன் அவன் பெல் அடித்தவன், எவன் டெலிஃபோன் பண்ணவன் அப்படின்னு ஏக ரகலை பண்ணிக்கிட்டு நான் உபவாசம் இருக்கேன் அது இருக்கேன்னு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்பா நான் சாமி கும்பிடும்போது தான் எவ்வளோ நிற்கிறீங்க அப்படின்னு ஏகவசனம் பேசுறது. எத்தனை பூ வைக்கணும் தெரியுமா உனக்கு? எத்தனை படம் எனக்கு தெரியுமா? அத்தனை படத்துக்கு பூ வைக்க தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். அது கூட தெரியாமல் பண்ணின்னுக்கிற இப்படின்னு ஏகவசனம் பேசுகிறவங்களாம் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் ஆஸ்திகத்துக்கு ஒப்பாத ஒரு விஷயங்கள். ஆகவே வசிஷ்டருடைய ஸ்மிருதியில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? வசிஷ்டரே சொல்லியிருக்காரு. வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷின்னு சொன்ன மாதிரி இதையெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும், உணவு உண்டு பூஜை செய்யலாம் அப்படின்னு அந்த வசிஷ்டருடைய ஸ்மிருதியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆகவே பெரியவங்க நமக்கு சொன்ன அந்த வழி பிரகாரம் பூஜைகளும் புனஸ்காரங்களும் உபவாசங்களும் நைவேத்தியங்களும் இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், கிரக பலிதம் நமக்கு கிடைக்கும். என்ன புரிஞ்சுதுங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நானும் நிறைய முறை சொல்கிறேன், பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பேசுவோம்.